நீங்க பணம் சம்பாதிப்பதற்கு பதில் இனி இதை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்க ஒரு சிலரை பார்த்திருப்பீங்க, பணம் சம்பாதிப்பதற்கு நிறைய கஷ்டப்படவே மாட்டாங்க. ஆனாலும் அவங்கள்ட்ட பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க நிறைய கஷ்டப்படுவீங்க. ஆனா உங்கள்ட்ட பணம் சேரவே சேராது. இது மாதிரி உங்க லைஃப்லயும் இருக்குன்னா நீங்க கீழே கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த மாதிரி மணி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பணத்தை பற்றியும் அதை சம்பாதிப்பது பற்றியும் நீங்க நம்பிக்கிட்டு இருக்க எல்லாமே போயிங்க. அது போக இந்த பிசினஸ் பண்ணலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், இல்ல நம்ம யார்ட்டாச்சும் வட்டிக்கு வாங்கலாம், இப்படியெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே போயிங்க. நான் சொல்ல போறது யூனிவர்சலான கிரௌத்துங்க. நீங்க யாரா வேணாலும் இருங்க. நீங்க பணமே சம்பாதிக்கிறவங்களா கூட இருங்க, இல்லைன்னா பணம் சம்பாதிக்காதவங்களா கூட இருங்க, நீங்க மிடில் கிளாஸா கூட இருங்க, யாரா வேணாலும் இருங்க. நான் சொல்ற ஃபார்முலா தான் யூனிவர்சலான பணம் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற ஃபார்முலாங்க. ஃபாஸ்டஸ்ட் வேயும் இதுதான். இதை நிறைய புக்ஸ் படிச்சுதாங்க நான் சொல்றேன். சோ என்னுடைய பல மாதங்களுக்கான உழைப்பு இதுல இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்ப பணம் எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. நீங்க இந்த உலகத்துல ஒரு பொருளாவோ ஒரு சர்வீஸாவோ நீங்க யாருக்காவது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வருங்க. இப்போ நீங்க ஒரு பொருளா கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு வாங்கணும் அப்படின்னா வடநாட்டுல போய் ஒரு ஆளு வாங்கிட்டு வர முடியாது. அப்போ நீங்க அதை இம்போர்ட் பண்ணி 1 கிலோவா பேக் பண்ணிட்டு கொடுக்கீங்க. இப்போ என்ன பண்றாங்க, நீங்க இவ்வளவு இம்போர்ட் பண்ணீங்க, நீங்க கடை வச்சிருக்கீங்க, அதுக்கான லாபத்தை அவங்க கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு மூட்டு வலின்னு வச்சுக்கோங்க. அந்த மூட்டு வலியை சரியாக நீங்க படிச்சிருக்கீங்க. சோ நீங்க உங்க நேரத்தை அவங்களுக்கு கொடுப்பீங்க. சர்வீஸ் பண்றீங்க. சோ சர்வீஸ்க்கு ஒரு அமௌண்ட் அவங்க கொடுப்பாங்க. இப்போ இந்த உலகத்துல பணங்கிறது வேணும் அப்படின்னா நம்ம இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நம்ம ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும். வேல்யூங்கிற வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்க உலகத்துல எவ்வளவு வேல்யூ கிரியேட் பண்றீங்களோ அவ்வளவு நீங்க சம்பாதிப்பீங்க. உதாரணத்துக்கு இப்போ விஜய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரு புதுசா இப்போ ஒரு கட்சி கூட ஆரம்பிச்சிருக்காங்க. கோடிக்கணக்கானவங்களுடைய இதயத்தை தொட்டிருக்காரு. இப்போ விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், எந்த ஆக்டர் ஆக்ட்ரஸா கூட இருக்கட்டும், இது மாதிரி நீங்க மத்தவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினீங்கன்னா விஜய் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினார்? என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய பாடல்கள் நிறைய பேருக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கும், டைம் பாஸ் பண்ண வச்சிருக்கும். இப்போ அதனாலயே அவர் எவ்வளவு சம்பாதிக்காருன்னு பாருங்க. இது மாதிரி நீங்க எவ்வளவு பேருடைய லைஃப தொடுறீங்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். இப்போ நீங்க யோகா தொழில் பண்றீங்க, அத வீடியோவா எடுத்து யூடியூப்ல போடுறீங்க. இப்போ அதை பாக்குறவங்களுக்கு அவர்கிட்ட நம்ம யோகா கிளாஸ் போகலனாலும் நம்ம நிறைய கத்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க உங்ககிட்ட வாங்குவாங்க. அந்த வேல்யூவை நீங்க கொடுக்கணும். இப்போ எடுத்த உடனேயே யோகா கிளாஸ்ன்னு நீங்க அவங்கள்ட்ட டைரக்டா போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க மனசு கல்லாயிடும், அவங்க வாங்க மாட்டாங்க. இப்போ நீங்க நிறைய எக்ஸிபிஷன் போயிருப்பீங்க. அங்க டாக்டர் போர்டு வச்சிருப்பாங்க, ஃப்ரீ டென்டல் செக்அப் அப்படின்னு. இதுவே டென்டல் செக்அப் 1000 ரூபாய், டென்டல் கிளீனிங் 1500 அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க உள்ள போகவே மாட்டீங்க. இப்போ டென்டல் செக்அப்னு மட்டும் போட்டிருந்தாங்க அப்படின்னா உள்ள போவாங்க. உள்ள 10 பேர் போனாங்க அப்படின்னா 2 பேராச்சும் வாங்குவாங்க. சோ நம்ம எப்பவும் யாரையும் கன்வின்ஸ் பண்ணவோ கெஞ்சவோ ஒருத்தங்களை வாங்க வைக்கவோ முயற்சி பண்ணவே கூடாது. நம்முடைய தரம் உயரும் போதும் நம்முடைய வேல்யூ உயரும் போதும் தானாவே வருவாங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. அதுவே நீங்க ஒரு அழகான பூந்தோட்டமா இருந்தீங்க அப்படின்னா அந்த பட்டாம்பூச்சி உங்ககிட்ட இருக்கும். இப்போ நீங்க எலியை துரத்தி பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா பிடிக்க முடியுமா? சோ எலியை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான நீங்க ஒரு மசால் வடை வாங்கி வச்சீங்க அப்படின்னா அந்த எலியே சாப்பிட்டுட்டு அது மாட்டிக்கிறோம். நம்ம நாட்டுக்கோழிய பிடிக்க முடியாது. இதுவே அதுக்கு இறை வச்சு, அதாவது அரிசி போட்டு பாருங்க, எல்லா நாட்டுக்கோழியும் வரும். அப்போ அடுத்தவங்கள்ட்ட நாம பணம் வாங்கணும் அப்படின்னா நாம ஏதாச்சும் அவங்களுக்கு கொடுக்கும். அதாவது இப்ப உடல் இளைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடுற ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். நம்ம ஏதாச்சும் ஒண்ணு அடையணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒண்ணு இழக்கணும். சோ நம்ம எப்பவுமே அந்த மனநிலையில தான் இருக்கணும். நாம எப்படி உள்ள மனநிலையில இருக்கும் அப்படின்னா, இப்ப யாராச்சும் ஒரு ஆள் கிடைச்சாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன தொழில் பண்றீங்க, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, எனக்கு உதவி கிடைக்குமா, உங்க விசிட்டிங் கார்டு கொடுங்க, உங்க போன் நம்பர் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அது தவறான அப்ரோச்சுங்க. நீங்க முதல்ல அப்படி கேட்கும் போது உங்களோட மதிப்புங்கிறது குறையும். அதுல நீங்க ஒரு பிசினஸ் பண்ணும்போது பணத்தை மட்டுமே நம்பி நீங்க உழைச்சீங்க அப்படின்னா உங்களால பிசினஸ் பண்ண முடியாது.
இப்போ நீங்க ஒரு டென்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா, நான் 1000 பேருக்கு நான் ஒரு கரெக்டான சர்வீஸ் குடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைங்க. அத உங்க டார்கெட்டா வைங்க. அந்த 1000 பேரை நீங்க ரீச் பண்ணும்போது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. பணத்தை மட்டுமே நீங்க குறிக்கோளா வச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சந்தோஷம் தராது. அதாவது பணம்ங்கிறது ஒரு எண்ட்லெஸ்ஸான ஒண்ணுங்க. பணத்துக்கு எல்லையே கிடையாது. ஆனா நீங்க 1000 பேருக்கு நல்ல சர்வீஸா குடுக்கணும்னு நினைச்சு பாருங்க. அந்த 1000 பேரை நீங்க ரீச் பண்ணும்போது பணம் தானாகவே உங்களுக்கு வரும். இந்த பிரபஞ்சங்கிறது ரொம்ப அற்புதமானது. அதாவது நீங்க என்ன குடுக்கீங்களோ அது அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது செவ்வாய் கிரகத்துல போய் போட்டு வச்சாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அது கிடைக்கவே கூடாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. இப்போ தெய்வங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு. அன்னதானம் பண்ண முடியல அப்படின்னா சில ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போட சொல்றாங்க. அப்ப நாய்களுக்கு பிஸ்கட் போடும்போது உங்க மனநிலை ஒரு தானம் பண்ணின மாதிரி அந்த மனநிலை உங்களை உயர்த்தும் அப்படிங்காங்க. இப்போ நாய்க்கு பிஸ்கட் போடுறத மட்டும் இல்லைங்க. இப்போ நம்ம பஸ்ல போய்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பஸ்ல ஒரு பெரியவர் நிக்க முடியாம நிக்கிறாங்க. அப்போ நம்ம சீட்ல உட்காந்துருக்கோம். நம்ம எழும்பி அவருக்கு சீட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு திருப்தி ஆகுது. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா நான் எல்லாரை விடையும் மேல் அப்படின்னு தோணும். அது உங்க மைண்ட எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ பேங்க்ல ஒருத்தங்க கிட்ட லெட்டர் கேட்காங்க. அவங்க உங்ககிட்ட நீங்க எனக்கு லெட்டர் எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு உங்கள்ட்ட கேக்குறாங்க. அப்போ நீங்க எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆள் ஒரு விஷயத்த எப்படி பண்றாரோ அதே போலதான் எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாரு. ஒரு ஆள் ஒரு விஷயத்த ஒழுங்கா பண்ணல அப்படின்னா அவர் ஒரு விஷயத்த மட்டும் ஒழுங்கா பண்ணல, எல்லா விஷயத்தையுமே அவர் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துல நீங்க ஃப்ரீயா எழுதி கொடுக்கீங்க அப்படின்னா உங்க பிசினஸ்லயும் ஒரு சில விஷயங்கள் நீங்க ஃப்ரீயா தான் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப இதயம் நல்லெண்ணெய். இப்ப இதயம் நல்லெண்ணெய் எல்லாருமே சாப்பிட்டிருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். இதயம் நல்லெண்ணெயோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா அவங்களோட பேரு VR முத்துங்க. அவரு ஃபர்ஸ்ட் விளம்பரம் டிவில பண்ணாருங்க. டிவில பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல ரிமோட் இல்லைங்க. அப்ப வந்த விளம்பரங்கள் தான் நிர்மா சோப்பு, உஜாலா, வசந்தன் கோ, இதயம் நல்லெண்ணெய், லைவ் பாய், இந்த மாதிரி பிராண்ட் எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இப்ப டிவில விளம்பரம் வந்தா என்ன பண்றோம், நம்ம உடனே ரிமோட் வச்சு மாத்திடுறோம். இப்போ விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் கூடுதலாகும். அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸா கொடுக்குறாங்க. இப்போ அதாவது இதயம் நல்லெண்ணெயோட ஃபவுண்டர் VR முத்து அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவர் தமிழ்நாடு ஒட்டு சேல்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. அவரோட ப்ராடக்ட பெங்களூர்ல போய் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்ல அவர் போய் கேட்டிருக்காரு, என்னோட ப்ராடக்ட உங்க கடையில வச்சு நான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவங்க உடனே ஓகே சொல்லிடுவாங்களா? சோ அவங்க சொல்லியிருக்காங்க, எங்களுக்கே எங்க ப்ராடக்ட் வைக்கிறதுக்கு செல்ஃப்ல இடம் இல்ல அப்படின்னு சொல்லி நோ, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் உடனே யோசிச்சுட்டு உங்க கடையில 1000 ரூபாய்க்கு மேல யாரு பொருட்கள் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எங்களோட பிராண்ட் அதாவது இதயம் நல்லெண்ணெய் 1 லிட்டர் ஃப்ரீயா தர்றேன் அப்படின்னு இருக்காரு. இப்போ அந்த ஓனருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. உடனே அவர் போகும்போது நிக்க வச்சு பேசினவங்க இப்போ உட்காருங்க சார்னு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுட்டு, சார் உங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ 1000 ரூபாய்க்கு மேல வாங்கினவங்க ஒரு குவாலிட்டி கஸ்டமர். சோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதயம்ங்கிற பிராண்டு வெளியில போகுது. இதயம் நல்லெண்ணெய் 1 மாசம் கிட்ட அதாவது கஸ்டமரோட கிச்சன்ல இருக்கும். நல்லா இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா மறுபடியும் கஸ்டமர் அந்த எண்ணெயை தான் கேட்பாங்க. இப்போ அந்த பிராண்ட் இன்னும் அதை தாங்க பண்றாங்க. எடுத்த உடனே விற்கணும் அப்படின்னு நினைச்சா எப்படி முடியும்? நீங்க ஃப்ரீயா கொடுக்கறது எப்பவுமே லாஸ் ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாதுங்க. இந்த பிரபஞ்சம் நீங்க என்ன கொடுக்கீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தலைக்கு மேல கடன் இருக்கு, அந்த கடனை எப்படி ஈஸியா அடைக்கலாம் அப்படின்னு ஒரு டீட்டெயில்ஸா ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அந்த வீடியோட லிங்க் நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.